கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திலீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வயசு வந்து 10 தான் ஆகுது. பட் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு வாய்ஸ். ஸோ என்ன பாட்டு பாடினாரு, இவருக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா மெகா ஆடிஷன் இப்போ இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 25 கண்டஸ்டன்ட் செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கான இன்ட்ரோ ரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 2 வீக்கா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2 டீமா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சரண் சார் டீம்ல பேக் பெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரியும், இன்னொன்னு ஸ்வேதா மோகன் மேம் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கேங்கர் அப்படின்னு இந்த மாதிரி 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய பசங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவர் பாடி இருக்கக்கூடியது அதாவது நீ கனவுகளா அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத நாணயம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மெலோடி பாட்டு வந்து இவரோட வாய்ஸ் அதாவது திலீபனோட வாய்ஸ் கேட்கும்போது நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த பாட்டை கேட்கும்போது அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா ரொம்பவே நீட்டா பாடிஇருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பாட்டை. ஸோ இவர் ஏஜ் வந்து 10 ஆகுது. பட் இவருடைய வாய்ஸ் வந்து அதை கேட்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா போயிட்டு எஸ்பிபி சரண் சார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டீம் அதாவது பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க வித் அந்த ஃபிளவர் ஷவரோட அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்பவே நீட்டா சூப்பரா ப்ரெசென்டா கொடுத்திருந்தாங்க. இவர் பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மற்ற போட்டியாளர்களும் பார்த்தீங்கன்னா எஞ்சி நின்று கிளாப்ஸ் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீட்டா இருந்துச்சு. பட் எனக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவரோட வாய்ஸ் வந்து கேட்கும்போது அந்த பாட்டு நல்லாவே இருந்துச்சு கேட்கறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஜட்ஜஸும் இதுதான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்கள்ல இவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் எப்படிலாம் இருக்கு, இன்னும் என்னென்ன பாடலாம் வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் எதாச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.